ரகுநாத சேதுபதி தேவர்ன்றது வார்த்தை வரும் சார் முதல் முறையா. ஆ. அப்போ சிவாஜி சார் பேச தயங்கினார். முதல் பெரிய வெற்றி பெற்ற படம் எங்க ஊர் ராஜா சார். எங்க ஊர் ராஜா வந்து ஒரு அப்பாவோட வாழ்க்கையில சந்திச்ச ஒரு நபர். அவங்க மதுரை பக்கத்துல ம். நல்ல வாழ்ந்த ஒரு குடும்பம். அது நசிஞ்சு போயிருது. ஆ. அதன் பிறகு அதை எப்படி மீட்கிறதுன்னு வந்த படம் சார். அது ஓ. பல பேருக்கு ஒரு உந்துதலா இருந்தது. சரி. ரகுநாத சேதுபதின்ற ஒரு கேரக்டர். ஓ. அது கொடுத்தே பழக்கப்பட்ட ஒருவன். அத அளவுக்கு மேல குடுக்கக்கூடாது, தனக்குன்னு வச்சுக்கணும் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கிற இது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் சார். அந்த ஃபாதர் பண்ணியிருப்பாரு. சன்னும் சிவாஜி சார் பண்ணியிருப்பாரு. ஆமா. அதுல ஜெயலலிதா அம்மா நடிச்சிருப்பாங்க. நாகேஷ் சார் ஒரு சன் ஆக்ட் ஆமா. பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துல சார் சிறப்பு என்ன அப்படின்னா, நல்லா வாழ்ந்து வீட்ட இழந்துருவாரு சார். வீட்ட இழந்துருவாரு. மறுபடியும் நான் வந்து அந்த வீட்ட மீட்பேன் அப்படின்னு சொல்லி, அதுவரைக்கும் என் பேரு வந்து ரகுநாத சேதுபதி தேவர்ன்றது வார்த்தை வரும் சார். முதல் முறையா. ஆ. அப்போ சிவாஜி சார் பேச தயங்கினாராம். அந்த கம்யூனிட்டி அப்போ கூப்பிட்டு அப்பா கிட்ட கேட்டேன்னா, முருகா இந்த மாதிரி என்னது இது நம்ம இப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு. இல்லங்க அ அந்த கதாபாத்திரமே அந்த தன்மை அது. ஒரு வீரத்த குறிக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. அதனால வந்து ரகுநாத சேதுபதின்னு சொல்றோம். இதே பிரஸ்டீஜா நல்ல பிரஸ்டீஜ் பத்மநாப ஐயர்ன்னு நாடகம் பண்ணீங்க. அதுக்கு அந்த இதுக்கு அது பொருத்தம். ஓகே. அப்ப அந்த கேள்வி வரல. இதுல அப்படி வராது. சொல்லலாமான்னு தயங்கினாராம். இல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் ரகுநாத சேதுபதி சேர்வன்னு சொல்லி மீசைய முறுக்கி நடிச்சிருப்பாரு சார். அந்த படம் சித்ரா தியேட்டர்லயோ எங்கேயோ அதுக்கப்புறம் எங்க வந்தாலும் சார், அதன் பிறகு சிவாஜி சாருக்கு கிடைச்ச வரவேற்பு வேறங்க. தென் மாவட்டங்கள்ல வந்து அதுக்கு ஆமா. அந்த கிடைச்ச வரவேற்பே வேற.